தலால் அப்தோ மகதி அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக அவங்கள அரைவல் ஆகுறாங்க. அரைவல் ஆகி இவங்கள்ட்ட காசு கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுனா சும்மாவா கரெக்டாக நம்ம நிமிஷா பிரியாட்ட நகை நட்டு சொந்தக்காரன் பந்தக்காரன் பார்த்தோம் போனோம் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி போட்டு தான் ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறாங்க. மகதியோட ஹாஸ்பிட்டலு நல்லா ரன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்ஷாட்டில் வந்து மகதி கண்டந்தட்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அதோட புகைப்படத்தை பார்த்து தான் இங்கே டோமஸ் தாமஸ் சொல்கிறார் ஊரில். ஆனால் அப்போ தான் தெரியும் எங்களுக்கு மகதி கொண்டதுன்னு. ஆனால் மகதி இந்தியாலாம் வந்து கேரளாலாம் வந்திருக்கான். அந்த வந்தப்போ இவங்களோட எடுத்த புகைப்படத்தை எல்லாம் க்ரோப் பண்ணி இவங்க ஒய்ஃபு தான் சொல்லி அந்த நாட்டில் காமிச்சிருக்கான். மகதி வெட்டி கொல்லப்பட்டோன்னே என்னடா ஆச்சு எதிராச்சுன்னு பிடிச்சா பார்த்தா நிமிஷா பிரியா மேலே தான் சார்ஜ் ஆகுது கேஸ். இந்த மகதி மேலே கொடுத்தாங்க பார்த்தீங்களா கம்ப்ளைண்ட்டு, அதில் தூக்கி இந்த நிமிஷா பிரியாவை தூக்கி 6 நாள் ஜெயிலில் போட்டிருக்காங்க. அந்த நாட்டுக்காரங்க தானே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அன்றைக்கே பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துட்டு தான் இவங்க ஊருக்கு வர போகிறாங்க. சரி, அப்புறம் இவங்களோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிமிஷா பிரியா நான் வந்து வெட்டி கொல்லலை, இந்த இன்ஜெக்ஷன் அவங்க ட்ரை பண்ணது வந்து ஃபஸ்ட் நாள் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நாள் அவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அது ஒருத்தர் வேரி ஆகுது ட்ரக்கை பொறுத்தவரையும். அடுத்த நாள் ஃபுல்லாக மப்பில் இருந்திருக்கான், போதையில் இருந்தப்போ ஊசி போட்டுருந்துருக்காங்க. ஸோ அது இயல்பாகவே மரணமாயிருக்கலாங்கிற மாதிரி தான். ஏன்னா செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ண பார்த்தான். ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த நாட்டு பிரஜைகளை அழைச்சிட்டு வந்து என்னை செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்தான், என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணான், டெய்லின்னு அடித்தான், திரவேதனைப்படுத்துறது, கென்னை வச்சு மிரட்டுறது, சுற்றுவாங்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த நர்ஸ் நிமிஷா பிரியா என்பவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு சார் அவங்களுக்கு? கேரளா ஸ்டேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பரவி இருப்பாங்க. அவங்க எல்லா வெளிநாட்டிலையும் ஆள் இருப்பாங்க, மேல் ஆர் ஃபீமேல். எங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. நிறையா மலேசியாக்களில் ஹோட்டல் வச்சுருக்கவங்க கேரளாக்காரவங்க தான். அது மாதிரி செவிலியர்கள் வந்து அங்கே வெளிநாடுகளில் குறிப்பாக ஏமன், கல்ஃப், துபாய், சவுதி, பக்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரிகளில் நிறையா வாண்டட் உண்டு. சம்பளம் நிறையா கொடுப்பாங்க அங்கே. ஏன்னா அங்கே ஹவுஸ்மேட்னா கூட அவங்க போவாங்க. வீட்டில் ரொம்ப வயோதிக உள்ளவங்களை பார்த்துக்கிறது, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இவங்களும் 2008ஆம் ஆண்டு நிமிஷா பிரியாவும் ஏமனுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க பார்க்குறாங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. திருப்பி 2014 வந்து ஊருக்கு வர்றாங்க. அப்போ வந்து டோமா தாமஸ் அப்படிங்கிறவங்கள மணந்துக்கிறாங்க. இங்கே கேரளாவில் வந்து நல்லா மணந்துக்கிட்டு ஒரு குழந்தையோட திருப்பி ஏமன் நாட்டுக்கே போகிறாங்க. ஒரு மகள் உண்டு. அப்படியே வாழ்க்கை ஓட்டினா ஒரு ஃபேமிலியோட ரன் பண்ணுறதுக்கு போதுமான காசாக இல்லை. அப்போ டோமா தாமஸுக்கு குழந்தை என்ன சொல்கிறாங்க, நீ ஊருக்கு போயிடுங்க, நான் மட்டும் இங்கே இருந்து வேலை செஞ்சு நான் பணம் அனுப்புகிறேன், செவிலியர் வேலை பார்த்து நர்ஸ் வேலை பார்த்து பணம் அனுப்புகிறேன். ஊருக்கு 2014 அவங்க ஊர் விட்டு வந்துடுறாங்க. யார்? டோமஸ் தாமஸும் அவங்க மகளும் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க தனியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு அந்த லைன் தெரியும்ல, உங்களுக்கு அதே கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக 2008லேருந்து இருந்தோடனே ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு பெரிய ஆவல் உருவாகுது. ஆவல் ஏமன் நாட்டு சட்டப்படி பார்த்திங்கன்னா, ஏமன் நாடு இல்லை, எல்லா நிறைய நாடுகளில் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த உள்ளூர்காரவங்க யாராவது ஒருத்தவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக உங்களோட ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ண முடியும், இல்லைனா உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இவங்க வந்து அந்த உள்ளூர்தாரில் வந்து தலால் அப்தோ மகதி அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக அவங்கள அரைவல் ஆகுறாங்க. அரைவல் ஆகி இவங்கள்ட்ட காசு கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுனா சும்மாவா, யார்கிட்ட நம்ம நிமிஷா பிரியாட்ட நகை நட்டு சொந்தக்காரன் பந்தக்காரன் பார்த்தோம் போனோம் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி போட்டு தான் ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறாங்க. மகதியோட ஹாஸ்பிட்டலு நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு. உங்களுக்கே தெரியும், மயிருடா நட்பும் பொருளோட கெடும். பணம் உள்ளே பூந்து விளையாட ஆரம்பித்தோன்னே இவங்களோட கான்ட்ரவர்சியான மகதி வந்து அந்த நாட்டுக்காரன், அந்த நாட்டின் பூர்வீக அங்கே உள்ளவன், அவன் சொல்கிறது தான் ஈடுபட ஆரம்பிச்சிட்டு இந்த பொம்பளைக்கு சரியாக பணம் கொடுக்குறதில்ல, இதை அடிக்கிறது, ஒத்தைக்கிறது, கன் எடுத்து வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதை வந்து இவங்க நிமிஷா வந்து ஊருக்கு போனட்டிக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறான்னு. சரி, எப்படியா தப்பிச்சு வந்துரு, ஊருக்கு வந்துரு, போனது பணம் போகுது, நீ ஆளாவது உயிரோடு வந்துரு அப்படின்னோடனே, இல்லை என் பாஸ்போர்ட்லாம் பிடிக்க வச்சுருக்கான். அது ஒரு பெரிய இஷ்யூ. வெளிநாட்டில் இன்றைக்கி சொல்கிற வளைகுடா நாடுகளில் நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் போய் மாட்டுறது பாஸ்போர்ட்டை வாங்கிடுவாங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் போனீங்கனாலே அஃபென்ஸ் ஆகிடும், மாட்டிப்பீங்க. அது இமிக்ரேஷன், இந்த டூரிஸ்ட் விசா வச்சு ஜாப் போகிறது ஒரு பிரச்சனை புரியுது. அது எல்லாமே தப்பு. எந்த நாட்டுக்கு கள்ளக்குடியேறிகள் தான். சிங்கப்பூர்லாம் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அது பாஸ்போர்ட்டு மாட்டிக்கிட்டு இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார்? நிமிஷா பிரியா.
அந்த நாட்டில். அங்கே போர் வேறு நடக்குது, உள்நாட்டு போர் வேறு நடக்குது. இப்போ இது பிரச்சனையே என்னென்னா, அந்த இவங்க இருக்கிற பகுதியை கைப்பற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க ஹவுதி, அது தீவிரவாதிகள், அவங்க போராளிகள்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கஸ்டடியில் இருக்க ஏரியாவில் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் ஏமன் நாட்டு கையை வச்சுட்டான், இல்லைன்னா கூட இவ்வளோ இஷ்யூவாக இருக்காது. அப்போ எப்படியும் ஊருக்கு வரணும், மகதி தப்பிச்சு வரணுப்போ சரி மகதி ஏதாவது பண்ணால் தான் நம்ம ஊருக்கு வரலாங்கிற நிலை இவங்களுக்கு வந்துட்டு நிமிஷாவுக்கு ஒரு கர்ஷாட்டில் வந்து மகதி கண்டந்துட்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அதோட புகைப்படத்தை பார்த்து தான் இங்கே டோமஸ் தாமஸ் சொல்கிறார் ஊரில். ஆனால் அப்போ தான் தெரியும் எங்களுக்கு மகதி கொண்டதுன்னு. ஆனால் மகதி இந்தியாலாம் வந்திருக்கான், இந்தியாலாம் வந்து கேரளாலாம் வந்திருக்கான். அந்த வந்தப்போ இவங்களோட எடுத்த புகைப்படத்தை எல்லாம் க்ரோப் பண்ணி இவங்க ஒய்ஃபு தான் சொல்லி அந்த நாட்டில் காமிச்சிருக்கான். எங்கள் ஏமன் நாட்டில் நிமிஷா பிரியா தன்னோட ஒய்ஃப்னு டிக்ளேர் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இவங்க அதுமாரி டிக்ளேர் பண்ணலை. எங்கேயும் மகதி வெட்டி கொல்லப்பட்டோன்னே என்னடா ஆச்சு எதிராக ஆச்சுன்னு பிடிச்சா பார்த்தா நிமிஷா பிரியா மேலே தான் சார்ஜ் ஆகுது கேஸ். அதாவது ஹாஸ்பிட்டலில் 2015 வைக்கிறாங்க, 2 வருஷம்தான். 2017 படுகொலை செய்யப்பட்டுறாங்க. உடனே இவங்க மேலே வழக்கானோன்னு விசாரணை போகுது. நிமிஷா பிரியா தான் வெட்டி கொண்டுட்டு அப்படின்னு வழக்கு ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. 2020 வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க அந்த நாட்டு சட்டப்படி. அது மேல்முறையீடு 2023 இவங்க போகிறாங்க. அந்த நாட்டு உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்து விடுகிறது. இவங்க அம்மா பார்த்திங்கன்னா பிரேமா குமாரி, அவங்க வந்து இந்தியா மீட்கிறதுக்கு அவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. இவங்க அங்கே போகிறதுக்கும் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் இவங்க போட்டிருக்காங்க. அந்த நாட்டுக்கு நான் எப்படியாவது போய் என் மகளை மீட்டுட்டு வரேன்னு. இந்த மகதி மேலே கொடுத்தாங்க பார்த்தீங்களா கம்ப்ளைண்ட்டு, அதில் தூக்கி இந்த நிமிஷா பிரியாவை தூக்கி 6 நாள் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டுக்காரங்க தானே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அன்றைக்கே பாஸ்போர்ட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் இவங்க ஊருக்கு வர போகிறாங்க. சரி, அப்புறம் இவங்களோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிமிஷா பிரியா நான் வந்து வெட்டி கொல்லலை, மயக்க மருந்து தான் செலுத்தினேன். இவங்க டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, இவங்களுக்கு அதை விட்டு நாலேஜ் இருந்திருக்கு. மயக்க மருந்து செலுத்தினேன், அதில் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிட்டு, மற்றபடி நான் செலுத்தினதில் அவன் சாவலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் மகதிக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, உள்நாட்டு பிரச்சனைகள் மகதிக்கு உண்டு. ஆனால் எப்படி இருக்குது கலவர மைண்ட் செட்டில் உள்ளவன் எப்படி இருப்பான்? அங்கே உள்நாட்டு பிரச்சனை வேறு கேங்ஸ்டரோட மகதிக்கு பிரச்சனை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. வேறு ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது பிபிசி தான் முதல்ல வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த விஷயத்தை. அதில் உள்ள ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தான் இவ்வளோ ஹெல்ப்பும் பண்ணுறாரு, இல்லைன்னா இவ்வளோ நியூஸ் எப்படி வெளியில் வந்திருக்கும். ஆனால் அந்த நாடு எப்படின்னா இப்போ துண்டிக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அரசர் சொல்கிறத அங்கே கேட்க முடியாது, அவன் சொல்கிறத இவன் கேட்க முடியாதுங்கிற கண்டிஷன் இருக்குது. இப்போ நாட்டோட மெர்ஜிங்கில் இருந்தால் கூட தூதரகம் சொல்கிறத கேட்டுருவாங்க. இப்போ தூதரகம் சொல்கிற கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அதை விட்டு இந்திய அரசும் மெனக்கடுறாங்க எப்படியாவது காப்பாற்றணுன்னு. பெரிய ஹேஷ்டேக்கே வந்துட்டாங்களே, இவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு ஹேஷ்டேக் உருவாயிருக்கு. இப்போ இதில் அந்த நாட்டு சட்டப்படி இதில் ஒரு விஷயம் இருக்குது, குருதி கூடைன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. குருதி கூடை இரத்த பணம், அது வந்து மகதியோட குடும்பம் ஒத்துக்கிட்டா அந்த பணத்தை கொடுத்துட்டு இவங்களை அக்யூட் விடுதலை ஆகி வந்துடலாம். அது அந்த நாட்டு சட்டம். நம்ம நாட்டிலாம் அந்தமாரி சட்டம் இல்லை, யாரும் இங்கே மன்னிக்க கொள்ள முடியாது, குற்றம்னா குற்றம் தான். அப்போ அந்த குருதி கூடைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபா பணம் கட்டியிருக்காங்க 2 தவணையாக. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இது இந்திய மதிப்படி 35 லட்சம். இந்திய மதிப்படி 35 லட்சம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தையும் ஸ்டார்ட் ஆகலைங்க. அந்த மகதியோட குடும்பத்தை இன்னும் சந்திக்கவே முடியல. ஆனால் அதுக்கே 35 லட்சம் பணம் கட்டியிருக்காங்க. அப்போ அதுவும் பார்த்தா 2 இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான், பணம் சரியான நேரத்துக்கு வந்து சேரலை அப்படின்றான். நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அங்கே உள்நாட்டு போகிறனால உங்களுக்கு சரியான நேரத்துக்கு ரீச் ஆகலை, பட் நாங்கள் பணம் கட்டிட்டோன்னு. இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குடும்பம் மன்னிச்சால் நிமிஷா பிரியா வருவாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு ஏற்கனவே பஞ்சாபை செஞ்ச பல்வீர் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் வளைகுடா நாட்டில் இதில் கல்ஃப் கண்ட்ரியில் போய் ஒருத்தர் கூட இருக்கவனை அடிச்சு கொண்டுறாப்புல இருந்தார். அதே நாள் சேர்ந்து கூட வேலை செய்கிறாங்க. ஆமாம், கூட வேலை செய்யும். அது கடந்த இப்போ 10 வருஷம் இருக்காது, தாராளமாக இருக்கும். அப்போயே 2 கோடி ரூபா கொடுத்து மீட்டு வந்திருக்காங்க இவரை. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடினா இப்போ இன்றைக்கெல்லாம் என்ன போனாதுன்னு பார்த்துங்க எத்தனை பர்சன்டேஜ்னு. அதான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறது 35 lakhs. அப்போ இதுக்கு மாதிரி பீஸ் மீட்டிங் வரணும். அந்த குடும்பம் எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல. இதில் இடையில எவ்வளோ பேர் கமிஷன் பேசுகிற புரோக்கர்ஸ் இருக்கான்னு தெரியல. எல்லாரையும் மீறி இப்போ இந்த நிமிஷா பிரியாக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை தயவுசெய்து பார்க்குறவங்க கொஞ்சம் பணம் போட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்கள மீட்டு கொண்டு வருவோம். ஏன்னா மரண தண்டனை நம்ம நாட்டை சார்ந்தவங்க அங்கே போய் நம்ம நாட்டுக்குள்ளே கொலை பண்ணியிருந்தால் கூட நம்ம நீதி எல்லா மொழியிலையும் நடந்திருக்கும் நீதிமன்றம். அங்கே எப்படி நடந்துச்சுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கொடுக்குறது ஒருதலைபட்சமாக கூட ஒருதலைபட்சம் பயாஸாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியர்கள் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருதலைபட்சமாக கூட நடந்திருக்கலாம். ஏன்னா நிமிஷா பிரியா என்ன சொல்கிறாங்க, நான் கொலைவே பண்ணலை அப்படின்னு சொல்லி நிமிஷா பிரியாவோட ஃப்ரெண்டு மேலே ஒருத்தவங்க மேலேயும் சந்தேகம் இருக்குது இந்த வழக்கில்னு சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுட்டு யார் வெட்டினாங்க யார் போனாங்கன்னு தெரியல. ஆனாலும் இப்போது நிமிஷா பிரியா விக்டிமாக தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம்.
எப்படியாவது காப்பாற்றணும், அவங்கள வெளியே கொண்டு வரணும், இந்தியா கொண்டு வரணும்னு. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் அவங்க ட்ரை பண்ணது வந்து ஃபஸ்ட் நாள் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நாள் அவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அது ஒருத்தன் வேரி ஆகுது உங்களுக்கு ட்ரக்கை பொறுத்தவரையிலையும். அடுத்த நாள் ஃபுல்லாக மப்பில் இருந்திருக்கான், போதையில் இருந்திருக்கான். போதையில் இருந்தப்போ ஊசி போட்டுருந்துருக்காங்க. ஸோ அது இயல்பாகவே மரணமாயிருக்கலாங்கிற மாதிரி தான் அந்த நாட்டை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. இவங்க இன்ஜெக்ஷனால் மட்டும் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை, மேபி ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம். பட் அவனை கண்டமாக வெட்டினது யாருங்கிறது தான் இப்போ கொஸ்டின் மார்க்காக நிற்கிது. இவங்க இல்லைங்கிறாங்க, அப்போ ஆனால் கண்டமாக வெட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தேவை பாஸ்போர்ட்டு தான். அவன் தூங்கிட்டா பாஸ்போர்ட்டு கையில் வந்துட போகுது, வந்துட்டா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறது தான். அவனை கண்டமாக வெட்டுறது எப்போயே வெட்டலாமே, எத்தனையோ நாள் போதையில் தூங்கணும்னு வெட்டுறது பெரிய விஷயம் இல்லையே. ஆனால் ஏன் ஊசி போடணுங்கிறது உங்களை மயக்க நிலை கொண்டு போகிறதா. நான் ஒரு லாயராக சொல்கிறது, ஒரு மயக்க நிலை கொண்டு போகிறதா தான் இவங்களோட ப்ரையாரிட்டி இருந்திருக்கும். மயக்க நிலை என்னன்னா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஓடிடுறது. இல்லை, அதனால தான் அவங்க மயக்க ஊசியை செலுத்தியிருக்காங்க. மயக்க ஊசி செலுத்துகிறாங்க. அப்போ அது ஓவர் டோஸ் ஆனால் நீங்கள் இறந்துருவீங்கலாம் சொல்ல முடியாது. எல்லா மயக்க ஊசியும் அப்படி ஆகிடாது. கொஞ்சம் கூடுதல் தூக்கம் வரலாம், கோமாவுக்கு போயிடலாம். இறந்துருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. எவ்வளோ அனஸ்தீசியா கொடுக்குறாங்களே நமக்கு தான். அதனால் அதுக்கான தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சால் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இவங்களோட எண்ணம் வந்து எஸ்கேப் ஆகி போகிறது தான். சரி, வேறு யாரும் வேறு டீம் வந்து வெட்டி போட்டாங்களாங்கிறது தான் அந்த நாட்டில் உள்ளவங்களோட கேள்வியாகவும் இருக்குது. என்னைக்காவது நம்ம நாட்டை சார்ந்தவங்க வெளிநாடுகளில் போய் வேலைக்கு போனோம்னா நம்ம வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்க்கணும். வேலைக்கு போகணுன்னு சொல்ல, வேலை தான் போகணும். அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறதுனா நமக்கான சரியான பேக்கப் இருக்கணும், நமக்கான போதிய பாதுகாப்பு இருக்கணும். முதல் விஷயம் அது முக்கியம். இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்கிட்டு அக்கு தப்பாக மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் இன்னமும் சவுதிகள்லாம் நம்ம ஒட்டகம் வைக்க போயெல்லாம் லாக் ஆகிடுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பையனை வந்து ரொம்ப தப்பிச்சு பிடிச்சி வந்தான். எல்லோரும் நல்லவங்களும் இல்லை, எல்லோரும் கெட்டவங்களும் இல்லை. எல்லா நாடுகள்லையும் சொல்கிறேன், மனிதர்கள் எல்லாம் நிறங்கள் வேறு தான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம போய் மாற்ற இடத்த வாக்கிற இடத்த பொறுத்துன்னு சொல்லுவாங்களே. நல்ல இடமா இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சது தப்பு கிடையாது. அதே இதை நம்ம சொந்த ஊரில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளில போய் சம்மந்தம் இல்லாத மொழி தெரியாத தேசத்தில் போய் ட்ரை பண்ணுறது அவ்வளோ நல்லதாக இருக்காது. அதாவது இந்த அம்மா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் தான். இதெல்லாம் அவங்களுக்கும் நீதிக்குமான நம்பகத்தன்மை தான். ஏன்னா செக்ஷுவலாக அரெஸ்ட் பண்ண பார்த்தான், ஒரு 10 மெம்பர்ஸ் அந்த நாட்டு பிரஜைகளை அழைச்சிட்டு வந்து என்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தான், என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணான், டெய்லி என்ன அடித்தான், சித்திரவதனைப்படுத்துறது, கென்னை வச்சு மிரட்டுறது, சுற்றுவாங்கிறது, அடிக்கிறது, பெல்ட்டால் அடிக்கிறது, இந்த மாதிரி பல சித்திரவதனை செஞ்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவனும் மகதியும் ஒன்று சாதாரணப்பட்டவன் இல்லை. அவனும் அந்த நாட்டில் கேங்ஸ்டர் தான். அவனும் ஒன்று எளிமையாக இப்போ கென்னை வச்சு சுற்றுறவன் தானே. கென்னு நம்ம நாட்டில் தான் அறியுது, அந்த நாட்டில் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. கென்னை வச்சு சுற்றுறவன் தானே. அதனால் அவனுக்கு வெளியில் பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. அதனால் உண்மை குற்றவாளிகளை வந்து ஆராயணும்ல. நிமிஷா பிரியாவை கொண்டு போய் கோத்து விட்டு இவங்க தான் அக்யூஸ்ன்னு எப்படி சார்ஜ் பண்ணி லாக் பண்ணி விடுறது, அது அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளை காப்பாற்ற கூட செயல்பட்டுருக்கலாம். ரெண்டாவது அந்த நாடே இப்போ வேறவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் ஹவுதியா கட்டுப்பாட்டில் இருக்குது. என்ன நீதி வழங்கிட போகிறாங்க, என்னத்தை வழங்கிட போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் மேல்முறையீடு. அந்த நிலைமையில் அங்கே இருக்குது. இப்போ நம்ம நாடு மாரிலாம் கிடையாது நெறியாளர். ஆனால் நம்ம நாட்டில் உட்காந்து நீதிமன்றத்தை திட்டிட்டு உட்காந்துருப்பான். இங்கே உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படும். இலவச வக்கீலும் வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில் தான் சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க, குற்றப்பத்திரிக்கை. உனக்கு என்ன மொழி படிக்க தெரியுமோ அந்த மொழியில் தான் இருக்கும். அவ்வளோ வசதிகள் நம்ம நாட்டில் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போது நிமிஷா பிரியாக்கு இவ்வளோ டார்ச்சர் வந்திருக்கு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கூட நீதி 6 நாள் தூக்கி இவங்கள பிடிச்சிட்டு உள்ள போட்டிருக்கானுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என் பாஸ்போர்ட் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஊருக்கு போகிறேன், டெய்லி நான் டார்ச்சர் பண்ணுறான், செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுறான், அடிக்கிறான்னப்போ 6 நாள் இந்த மாதிரிக்கு உள்ளே போட்டிருக்கானுங்க. அப்புறம் நீங்கள் என்னத்தை போய் அவங்கள்ட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்க போகிறீங்க? நியாயம் பேசுகிறதுக்கெலாம் வழியே இல்லை. அந்த மகதி குடும்பத்தில் கையில் காலில் விழுந்து, அது இப்போ கையில் காலில் விழுந்து நமக்கு சென்டிமெண்ட்டு. அந்த நாட்டுக்கு என்ன கல்ச்சர்னு தெரியல. நம்ம காலில் விழுந்தால் நம்ம ரொம்ப இறக்கப்படுவோம். ஏன்னா அது நம்மளுடைய எக்ஸ்டெண்டான விஷயமாக நம்ம பார்ப்போம் காலில் விழுந்துங்கிறது. அங்கே என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரில. அவங்க அந்த குருதி பணத்தை வாங்கணும், குருதி பணம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. அது கூட நம்ம கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்க, நம்ம வசூல் மாஸ் க்ரௌட் ஃபண்ட் ரெடி ஆகிடும், அது ரெடி பண்ணிடலாம். பட் இதெல்லாமே நடந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். பேச்சுவார்த்தைக்கு 35 lakhs போகுது, பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிட்டா இந்த பணம் அவ்வளோதானே. இப்போ ஈரான் வந்து அதுவும் ஒரு என்ட்ரி கேட்டு தான் ஹவுதிக்கு. ஈரான் மனசு வச்சாலும் முடியும், மனசு வைக்கணுமே. எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு உயிராக தானே பார்ப்பாங்க. அங்கே போர் நடந்து 1,00,000 பேருக்கு மேலே செத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இதில் போய் இவங்களுக்கு மனசு வைக்கணும், இங்கே இருந்து வைக்கிறது, அவங்களும் தலையிடணும். இந்தியா கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணுது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. ஏன்னா இந்தியனுக்கும் அங்கே ஒரு ஈரானுக்கு சவுதி இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் கிடையாது. எல்லாரோட இணக்கமான நாடாக தானே இருக்குது. அதனால் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.